முதலமைச்சரே அந்த குடும்பத்தாருக்கு நேரடியா கால் பண்ணி ஏங்க நடந்தது தப்புதான், மன்னிச்சிருங்க, நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன், சோ கவலைப்படாதீங்க. எந்த முதலமைச்சராவது போன் போட்டு சாரி கேட்பாங்களா? இந்த அரசாங்கத்தால் பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாட்டு குடிமகனை இந்த அரசாங்கமே அடிச்சு கொண்டு இருக்கு. போலீஸ்காரங்களே விசாரணை பேர்ல அடிச்சு கொண்டுருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான செயல், இந்த ஆட்சிக்கு எவ்வளவு ஒரு கேவலம். இதுல சாரி கேட்கறது உனக்கு அசிங்கமா இல்ல, அதுக்கு நீ வக்காலத்து வாங்குற. அவரு சாரினவர்களே போன் பண்ணி சாரி கேட்டாரு, அது உனக்கு பெருமை மயிர் வேற. சாரி பிரதர்ஸ், சாரி சொன்னால சாரி சொன்னால பிரச்சனை இல்ல. நடந்து போகும்போது ஒருத்தனை இடிச்சா சாரி கேட்பாங்கடா, ஒருத்தனை அடிச்சே கொண்டுட்டு எதுக்கு சாரி கேக்குறீங்க? ஆமா, அதாவது இப்ப சாரி கேட்டீங்கன்னா அப்ப மறுபடியும் சாரி சொல்லுவீங்க, ஏதாவது தப்பு நடந்தா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, அந்த 40 பேர் கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, 40 பேர், அவங்களுக்கும் சாரி கேட்கணும். இந்த ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்தது, அவங்க எல்லாருக்கும் சாரி 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 எழுதணும். அந்த 40 பேர் 300 பேஜ் சொல்லிட்டு பெரிய நோட் ஒண்ணு இருக்கும், அதுல உட்காந்து நீங்க யாரா இருக்கா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு லைனா உட்காந்து எழுதி சாரி சாரின்னு எழுதணும். ஒருத்தர் சாரி சாரி எழுதிட்டு இருங்க, அதுக்குள்ள இந்த ஆட்சியை முடிஞ்சிடும். சாரி நீங்க கொஞ்சம் ஓரமா போங்கன்னு சொல்லிட்டு ஆட்சி மாற்றம் வந்துடும். சாரி மேடம். மறுபடியும் ஏன் சார் சாரி கேக்குறீங்க? தெரியாம சாரி கேட்டேன். சாரி மேடம். சாரி மேடம். நீ எப்ப சாரி கேக்குற? நான் சொல்ல வேண்டிய சாரி எங்க அப்பா சொல்லிட்டாரு. சாரி மேடம்.